நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராஜா ராணி இந்த திரைப்படம் வந்து ஃபாக்ஸ் ஸ்டாரோட நாங்கள் சேர்ந்து ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுற 3வது படம். எங்கேயும் எப்போதும் அத்திக்குச்சிக்கு அப்புறம் எங்களோட 3rd ஃபிலிம் ராஜா ராணி. ஜானாகினி ரெஜினாவை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். ரெஜினாவாகினி ஜானை திருமணம் செய்ய சம்மதமா? சம்மதம். உலகத்துல யாருமே பிறக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதரா பிறக்க மாட்டாங்க சூர்யா. வாழ்ந்து காட்டுறதுல தான். ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்னை அட்லி மீட் பண்ணலான்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. ஸோ அட்லி வந்து என்கிட்ட வந்து ஸ்கிரிப்ட் சொன்னார். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்த உடனே இது மாதிரி சங்கர் சாரோட அசிஸ்டண்ட் அப்படின்னோடனே ரொம்ப ஒரு சீனியராக ஒரு ஏஜ்டு பர்சனாக இருப்பார்னு நான் எதிர்பார்த்தேன். ஸோ பட் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு சின்ன பையன் ஒரு 20s வந்து ஒரு கிளிப்பெல்லாம் மாட்டிகிட்டு ஒரு சின்ன பையன் வருவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. லவ் அப்படிங்கிறது வந்து நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். இந்த லவ் வந்து ஒரு மேரேஜுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறதுல யூத் மிக்ஸ் பண்ணி ரொம்ப நல்லா கொடுத்துருந்தாரு. ஸோ அதனால் வந்து இந்த படம் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் முடிவு பண்ணோம். முன்னைய படங்களை விட இது கொஞ்சம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மெனக்கட்டு ரொம்ப நல்ல ஒரு தரமான படமாக பண்ணியிருக்கோம். அங்காடே 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 அசந்தா புல அள்ளி புட்டானே அடி மனதில் அள்ளி புட்டானே. இந்த படத்தில் வந்து மெயின் கேரக்டர்ஸு ஹீரோவாக ஆர்யா பண்ணியிருக்காரு, நயன்தாரா பண்ணியிருக்காங்க, நஸ்ரியா பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மெயினாக ஆர்யாவை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நாள் அவரோட பழகியிருந்தாலுமே கூட இந்த படத்தில் வந்து 2 விதமான கேரக்டர் இருக்குது. ஒரு யங்ஸ்டரை வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்கிற ஒரு பையன், இன்னொரு பக்கம் ஒரு நியூ மேரிடு ஹஸ்பண்டாக இருக்கிற ஒரு 2 கேரக்டர். 2க்கும் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. வேறு ஃபஸ்ட்டு வந்து அந்த போர்ஷன்லாம் ஷூட் பண்ணாங்க. மேரேஜ் ஆன போர்ஷனில் அதெல்லாம் ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட்டை லூஸ் பண்ணி திருப்பி எக்ஸசைஸ் பண்ணி சின்ன பையன் மாதிரி ஆகி திருப்பி பண்ணார். 2 கேரக்டருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் அப்படி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. 2மே நல்லா பண்ணியிருக்காரு. பர்ஃபார்மன்ஸுக்கும் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. ஒரு பொண்ணு அழுகுறானா ஏமாத்துறான்னு அர்த்தம். அதே ஒரு பையன் அழுகுறானா ஏமாந்துட்டான்னு அர்த்தம். இந்த படத்தோட ஹீரோயினாக நயன்தாரா பண்ணியிருக்காங்க. நயன்தாரா நிறைய படம் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி. நான் கூட கஜினி பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் வந்து அதில் என்ன இல்லாத ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா நல்ல எமோஷனல் சீன்ஸ் நிறைய இருக்குது இந்த படத்தில். ஒரு லவ் இருக்குது. ஆர்யா மாதிரி நயன்தாரா கூட 2 விதமான கேரக்டர் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ஒரு யங் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரியான ஒரு பாத்திரமும், இன்னொரு பக்கம் வந்து ஒரு ஒர்க்கிங் உமன், நியூ மேரிடு ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி ஒர்க்கிங் உமன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. 2க்குமே நல்லா இருக்குது. மேக்கப்பு, காஸ்டியூம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து அவங்களுக்கு வந்து லுக் வைஸும் பர்ஃபார்மன்ஸ் வைஸுமே ஒரு கம்பேக் ஃபில்மாக கண்டிப்பாக இருக்கும் நயன்தாரா. உங்க ஆத்துக்காரன அஞ்சலி பாப்பா ஃபிளாட்டா போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. ஆம்பளையா இருந்தா வாடா. எங்க ஏரியால லெவல் பண்ண தெரியும்ல. அந்த பொண்ணை பயங்கரமா திட்டி அனுப்பிச்சிட்டேன். பயங்கரமா திட்டி எங்க அனுப்பிச்சீங்க? அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றதுன்னு சொல்றா. சொல்லி தொலைக்கிறான். உலகத்துல யாருமே பிறக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதரா பிறக்க மாட்டாங்க சூர்யா. வாழ்ந்து காட்டுறதுல தான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து நஸ்ரியா பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப அப்கமிங், ரொம்ப வேகமாக ரசிகர்களால் கவர்ந்திருக்கப்பட நஸ்ரியா வந்து இந்த படத்தில் கொஞ்சம் ஒரு ஸ்மால் போர்ஷனாக இருந்தாலுமே கூட ரொம்ப மனசில் போய் உக்காந்துக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். ரேவதி அசீன் மாதிரி ஒரு துருன்னு இருக்கிற ஒரு பப்ளி கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அவங்க கேரக்டரும் படத்தில் வந்து ஒரு பேசப்படுற ஒரு கேரக்டராக இருக்கும். பிரதர்னு மட்டும் சொல்லாதீங்க. நைட்டெல்லாம் தூக்கம் வர மாட்டேங்குது. பை பிரதர். பிரதர் சிஸ்டர் தனியா போறாங்க. பொறுக்கி பசங்க அவனை கிண்டல் பண்ண போறாங்க. அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றதுன்னு சொல்றா.
சொல்லி தொலைக்கிறான். ராஜாராணி படத்தில் வந்து இந்த ஹீரோ ஹீரோயின் இது இல்லாமல் 3 முக்கியமான கேரக்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சத்யராஜ் சார், இன்னொருத்தர் சந்தானம், அப்புறம் சத்யன் சார். இது 3 பேருமே வந்து இப்போ சத்யராஜ் சார்னு என்கிட்ட அட்லீஸ்ட் சொன்னோடனே இந்த ஃபாதர் கேரக்டருக்கு சத்யராஜ் போடலான்னும் போது சத்யராஜ் சார் வந்து அவருக்கு தீனி போடுற மாதிரி இருக்குமா, சத்யராஜ் சார் யூஸ் பண்ணோம் படத்தில் போட்டோம் ஆனால் சரியாக யூஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு ஸ்கெட்ச் டிசைன் பண்ணி கொண்டு வந்து காமிச்சார். சத்யராஜ் இப்படி தான் சார் இருக்கும் அவரோட லுக் அண்ட் ஃபீல் அப்படிங்கிற மாதிரி காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் லேட்டராக படம் பார்த்தப்போவும் அந்த கேரக்டர் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணியிருந்தார். பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் சார் வந்து ஒரு ரொம்ப கனமாக ஒரு எமோஷனல் சீனை அழகாக கேரி பண்ணியிருக்காரு. வேறு யாரும் அந்தளவுக்கு பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு என்னால் நினைக்க முடியல. அந்தளவுக்கு ரொம்ப அந்த கேரக்டர் சத்யராஜ் சார் போட்டது கரெக்டு தான், வேஸ்ட் பண்ணலை அப்படிங்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு. நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் போகணும்னு அவசியம் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நம்ம லைஃப் மாறும். சந்தானம் சொல்லவே தேவையில்லை. வழக்கம் போல் அவருக்கு உண்டான ஒரு களம், நல்லா பூந்து விளையாடுற மாதிரியான இது பிடிச்சிருக்கு. கிடைக்கிற இடத்துல எல்லா கேப்லேயுமே நல்ல பஞ்சஸ் எல்லாத்தையுமே போட்டிருக்காரு. ஆல்ரெடி ட்ரைலரில் கூட பார்த்துருப்பீங்க அவரோட பஞ்சஸ். இதே மாதிரி படம் ஃபுல்லாகவே சந்தானத்தோட காமெடிகள் ஃபுல்லாகவே இருக்குது. கல்யாணம் ஆன உடனே டெய்லி மல்லிப்பூ அல்வா வாங்கின்னு உன்னை பார்க்க வரணும். ஆனால் அவன் மாட்டமான சரகாடி டெய்லி என்ன பார்க்க வரான். மேரேஜ் மச்சான் கலீஜுன்னு கஜா சொன்னா அந்த பொண்ணை எப்படி உசார் பண்றதுன்னு சொல்றா. பிரதர் சிஸ்டர் தனியா போறாங்க, பொறுக்கி பசங்க அவனை கிண்டல் பண்ண போறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சத்யன் சாரோட நான் ஏற்கனவே 2 படம் பண்ணியிருக்கேன். கஜினி, துப்பாக்கி. இது வந்து ப்ரொடக்ஷனில் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபில்ம் சத்யன் சாரோட. நல்லா பண்ணியிருக்காரு. வேறு ஒரு போர்ஷன், ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் வராரு. நல்லா பண்ணியிருக்காரு. நல்ல என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பண்ணியிருக்காரு. சத்யன் சார், மனோபாலா சார், நிறைய அந்த மாதிரியான ஒரு நட்சத்திர பட்டாளத்தோடு இருக்கிற ஒரு படமாக இருக்கும் ராஜாராணி. அந்த பொண்ணை பயங்கரமா திட்டி அனுப்பிச்சிட்டேன். பயங்கரமா திட்டி எங்க அனுப்பிச்சீங்க? பாக்குறதுக்கு இவ்வளவு டீசெண்டா இருக்க ஒரு பொண்ணு பப்ளிக்ல இப்படியா திட்டுவ? நீங்க கூட தான் பாக்குறதுக்கு கியூட்டா அழகா இருக்கீங்க. நீங்க என்ன திட்டலையா? ஹீரோவா? பொறுக்கியாடா நீ? அது நான் இல்லங்க, வேற யாரோ. ஆம்பளைன்னா அழுக கூடாது, அழுகிய நிறுத்துறா. நான் ஒன்றும் அழுகலையா, கண்ணு வேர்க்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் என்கிட்ட கதையாக சொன்னப்போ அட்லி வந்து ஒரு யங்ஸ்டர், ஒரு மேரேஜ் ஆன ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட இன்டிமெசி, அந்த ஒரு டைலாக் டெலிவரி, அவங்களோட சண்டை, அவங்களோட லவ், இதெல்லாம் எப்படி கரெக்டாக பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா எப்பயுமே வந்து ஒரு மேரிடு பர்சன் வந்து லவ் பற்றி எடுக்கலாம். ஆனால் ஒரு யங்ஸ்டர், ஒரு சின்ன பையன் வந்து ஒரு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் இருக்கிற ஒரு கப்பலை பற்றின ஒரு உறவு முறையோ, அப்புறம் வந்து ஒரு குழந்தைங்களை பற்றின விஷயமோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுதான் நான் ஸ்கிரிப்டு கேட்டப்போ என்கிட்ட இருந்த ஒரு சின்ன டவுட்டு. படமாக பார்க்கும்போது அட்லி வந்து அந்த குறை எதுவுமே தெரியாமல் நல்ல ஒரு ஃபில்ம் மேக்கிங்காக இருக்குது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து ஜிவி பிரகாஷ். ஃபஸ்ட்டு வந்து அட்லி ஷூட்டிங்க்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு டியூன் போட்டு காமிச்சார். ரொம்ப நல்லா இருந்தது. கூட 2 தடவை ஹம் பண்ணதுக்கப்புறம் அப்படியே மைண்டில் போய் உட்காந்துச்சு. ஒரு 4-5 நாள் கழித்து என்ன அறியாமல் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், இந்த டியூன் வந்து திருப்பி என்ன அறியாமல் நான் ஹம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் எந்த டியூன் இது மைண்டுக்குள்ளே போய் இப்படி உட்காந்துருக்கேன்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது தான் 4 டேஸ்க்கு முன்னாடி அட்லி எனக்கு ப்ளே பண்ண இந்த டியூன் எனக்கு திருப்பி ஞாபகம் வந்தது. பொதுவாகவே ஃபாக்ஸ் ஸ்டார் ஃபிலிம்ஸ்லேயும் எங்களோட ஏஆர் முருகதாஸ் ப்ரொடக்ஷன்லேயும் நிறைய புது யங்ஸ்டர்ஸ் சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு நினைப்போம். இந்த படத்தில் கூட அட்லின்னு ஒரு புது டைரக்டரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அவருக்கும்
ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு பந்தம் வரும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கேமராமேன் ஜார்ஜ் வந்து படம் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் ஒரு புது யங்ஸ்டர் பண்ண மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல விஷுவலாக ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்துச்சு படம் பார்க்கும்போது. இப்போ வந்து என்னோடய அடுத்த படத்தில் கூட ஜார்ஜை நான் வந்து என்னோடய கேமராமேனாக இது பண்ணியிருக்கேன். ஸோ ஜார்ஜ் கூட அவருக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் ராஜாராணியில் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அங்காடே 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 அசந்தா புல அள்ளி புட்டானே அடி மனதில் அண்டி புட்டானே. இப்போ படமும் முழுசாக பார்த்ததுக்கப்புறம் மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது. கண்டிப்பாக வந்து ஒரு கமர்ஷியலாக ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு படமாகவும் ஒரு தரமான படமாகவும் யங்ஸ்டர்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருக்குமே இந்த பிடிச்ச ஒரு படமாக ராஜாராணி இருக்கும். எங்கள் கம்பெனிக்கும் ஒரு நல்ல ஒரு பெருமை சேர்க்குற ஒரு படமாக இருக்குன்ற எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு மழை துளி என்னை நினைக்கதே பெண்ணே, சிறகுகள் யார் கொடுத்தது நெஞ்சம் பறக்கதே பொண்ணே. உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே, உன் கனவுகளாய் நான் மாறினேன் பெண்ணே. மழை வந்து போன பின்னும் சாலையோரம் மரம் தன்னாலே நீர் சொட்டு என்னை தாக்கும் புயலே இரவோடு காயும் வெயிலே. உன்னாலே நூலில்லா கற்றாடியானேனே அடி பெண்ணே அடி பெண்ணே, நான் விழுந்தால் உன் பாதம் சேர்வேனே. உன் விழிகளிலே நான் வாழ்கிறேன் பெண்ணே, உன் கனவுகளாய் நான் வாழ்கிறேன். എന്റെ പെണ്ണ് തങ്കമാർന്ന പെണ്ണ് അപ്പടിയാ ഞാൻ വളർത്തിയിരിക്കുന്നത്. കുടിച്ചോളൂ എന്റെ മോൾക്കൊരു ചീത്ത സ്വഭാവവും ഇല്ല. காதல் வந்தவுடன் காய்ச்சல் வந்ததடி மீண்டும் நான் பிழைக்க முத்தங்கள் தருவாய. கோபம் கொள்கையிலும் கிறங்க வைக்குதடி மீண்டும் ஒரு முறை நீ கோபத்தில் பார்ப்பாய. ஆலை கோடும் அழகே நிழல் கூட அழகு நகலே ஒரு நாளும் குறையாத புது போதை கண்ணோரம் தந்தாயே.
உங்கள் விஜய். வணக்கம், மியூசிக் டைரக்டர் சத்யா பேசுகிறேன். என்னோடய முதல் படம் எங்கேயும் இப்போதும் முருகதாஸ் சார் அண்டு ஃபாக்ஸ் ஸ்டார் ப்ரொடக்ஷன்ஸில் இன்ட்ரடியூஸ் ஆனேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிருஷ்ணா சார் படம் மூலிமா நான் அறிமுகமானேன். ஏன்னா முதல் எனக்கு வெளிவந்த படம் எங்கேயும் எப்போதும் தான். சரவணன் சாரோட ஃபர்ஸ்ட் மூவியே நல்ல ஒரு வெற்றி படமாக அமைஞ்சுது. அதுக்கப்புறம் தீயா வேலை செய்யணும் குமார், பொன்மாலை பொழுது, இந்த 2 படமும் பண்ணேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் நெடுஞ்சாலை இவன் வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு முதல் படம் எங்கேயும் எப்போதும், அதில் வந்து பாடல்கள்லாம் வந்து நல்ல ரீச் ஆச்சு. நல்ல ஒரு ஸ்கிரிப்டு. ஸோ அதனால் அந்த பாடலும் வந்து ரொம்ப எல்லாரிடமும் போய் ரீச் ஆச்சு. அதில் வந்து பாட்டு வந்து நான் ஃபஸ்ட்டு கம்போஸ் பண்ண சாங் சொட்ட சொட்ட நினைவு வைத்தாய் வந்து சரவணன் சார் வந்து ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது நான் கம்போஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து கோவிந்தா, அதுக்கப்புறம் மாசமா எல்லாமே அப்புறம் பண்ணோம். எனக்கு அவர் வந்து ஸ்டோரி சொல்லும்போதே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த டயலாக்ஸ்லாம், அந்த மூவியில் வந்து டயலாக்ஸ்லாம் செம்ம ஹிட்டு. ஸோ அவர் என்கிட்ட சொல்லி காமிக்கும் போதும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி அவரும் சில ஐடியாஸ்லாம் கொடுத்தாரு. என்ன மாதிரி வந்து சாங் என்ன மாதிரி இருக்கலாம்னு சில சாங்க்கு வந்து அவரும் ஐடியா கொடுத்தாரு. எல்லாமே லிரிக்ஸ் அவரை எழுத வச்சு தான் கம்போஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் எல்லா சாங் அப்படி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணேன் லிரிக்ஸ் எல்லாம். ஸோ அவரோட ஒர்க் பண்ண எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தது. கும்பலே சொல்லுமா, கும்பலே சொல்லுமா, கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா, 1000 இவ ஒண்ணு எதுக்கு வந்தாளோ இம்ச தந்தாளோ, கோவிந்தா கோவிந்தா சென்னையில புது பொண்ணு சிரிக்கிறா முறைக்கிறா, 1000 இவ ஒண்ணு, டேடி மம்மி என்ன பேரு இவளுக்கு வச்சாங்க, ஆனா என்ன கேட்டா கொலைச்சலன்னு பேர வைப்பேங்க. கும்பலை சமாக்கி மாமா சாலேனு, கும்பலை சமாக்கி மாசா மாசோயேது, கும்பலை சமாக்கி மாசா மாலே சமாக்கி இம்பலோ, கும்பலை சமாக்கி மாமா சாலேனு, கும்பலை சமாக்கி மாசா மாசோயேது, கும்பலை சமாக்கி மாசா மாலே சமாக்கி இம்பலோ. அப்போ வந்து ஃபாக்ஸ் ஸ்டார் முருகதாஸ் சார் வந்து கம்பைன் பண்ணி ஃபஸ்ட்டு தமிழ் மூவி பண்ணுறதா கேள்விப்பட்டேன். பட் என்னுடைய நண்பர் ஸ்டில்ஸ் விஜய்ன்றவர் வந்து முருகதாஸ் சாரோட ரொம்ப க்ளோஸாக இருப்பார். ஸோ அவர் வந்து என்னோடய டெமோ ஒரு நாள் கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். ஸோ நான் அவர்கிட்ட போயிட்டு டெமோ கொடுத்தோம். டைரக்டர் சரவணன் சார் இருந்தார். அப்போ கொடுத்துட்டு ஒன்றும் சொல்லலை, ஓகேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளாக பதிலில் தான் வரல. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் மாதம் கழித்து எனக்கு கால் வந்து இந்த மாதிரி மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கால் பண்ணாங்க. அதுக்கப்புறம் போய் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் சரவணன் சார் வந்து ஒரு நாள் எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோரி சொன்னார். ஸ்டோரி மீன்ஸ் ஒரு சாங்கோட லீட் மட்டும் சொன்னார். ஆக்சுவலாக கமிட்லாம் பண்ணலை, ஸ்டோரி லீட் சொன்னார். எனக்கு அந்த சொல்லும்போதே உடனே சும்மா கம்போஸ் பண்ணி காமிச்சேன் அந்த சொட்ட சொட்ட நினைவு தாய்ன்ற பாடல் வந்து. ஸோ அவருக்கு இமிடியேட்டாக அந்த சாங்கும் பிடிச்சிருந்தது. ஸோ கமிட்மெண்ட்டே இல்லாமல் நான் வந்து டக்குன்னு கம்போஸ் பண்ணி காமிச்சேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அந்த படத்துக்கு இமிடியேட்டாக
படம் தீயா வேலை செய்யணும் குமார், சுந்தர் சி சார். சுந்தர் சி சார் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி கேட்கும்போதே எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். அவர் என்னதான் நிஜமாக என்னதான் கூப்பிட்றாரா இல்லைன்னு தெரியாமல் கால் பண்ணிட்டாரான்னு ஒரு டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் நானும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அந்த படத்தை. ஒரு பெரிய டைரக்டர் நம்ம எப்படி அவர் கூட வந்து அவரெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அவர் எனக்கு ஃபஸ்ட்டு கம்போசிங் வரும்போதே அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்தார், டென்ஷனே இல்லை. மெலடி சாங்லாம் ஒரே டியூன்லேயே ஓகே பண்ணிட்டேன் எல்லாத்தையும். என்ன பேச என்று எனக்கு தெரியவில்லை, உன்னை பார்த்த பின்னால் நானே நான் இல்லை, யாரை கேட்பதென்றும் ஒன்றும் விளங்கவில்லை, உன்னை கேட்க வந்தால் வார்த்தை வரவில்லை. அவர்கிட்ட இருந்து நிறையா விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். எப்படி ஒரு கமர்ஷியல் சாங்லாம் என்னென்ன மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நிறையா வெரைட்டி பண்ணிவிட்டு எனக்கு அதில் வந்து அந்த தீயா வேலை செய்யணும் குமார் அண்ட் அந்த சூமந்திரக்கா சாங்கு அண்ட் அந்த கொழு கொழுன்னு இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணும். மந்திரக்கா மந்திரக்கா மந்திரம் போட வந்திருக்கா 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 ஏன் சொல்லிருக்கா சொல்லிருக்கா காதில் காதல் சொல்லிருக்கா 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 கண்ணத்தை கண்ணத்தை தொட்டிருக்கா அவ எண்ணத்தை வச்சிருக்கா வெக்கத்தை வெக்கத்தை விட்டிருக்கா அதில் முத்தத்தை சுட்டிருக்கா. சட்டுன்னு சட்டுன்னு சொல்லி புட்டா தேன் சட்டியில் தள்ளி புட்டா, பட்டுன்னு பட்டுன்னு சொக்க விட்டா என் பக்கத்தில் ஒட்டி புட்டா. லவ்வுக்கு எஸ்ங்கிறாளே லவ்வுக்கு எஸ்ங்கிறாளே கொஞ்சமா எச்சுங்கிறாளே இப்பத்தானே அசையா அஸ்துங்கிறாளே அச்சோ கிஸ்துங்கிறாளே ரொம்பத்தா ஒஸ்துங்கிறாளே சிக்கிட்டாளே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னுடைய அடுத்த படம் வந்து பொன்மாலை பொழுது சமீபத்தில் ரிலீஸ் ஆச்சு. அந்த பாடல் வந்து எப்போது ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆக்சுவலாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிடுச்சு. பாடல்கள் வந்து நல்ல யங்ஸ்டர்ஸ் மத்தியிலையும் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச பாடலாக அமைஞ்சிருந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ இரவுகளில்ன்ற பாடல் வந்து தாமரை மேடம் எழுதினாங்க. இதை வந்து டியூன் பண்ணி தான் ஆக்சுவலாக லிரிக் எழுதினது. எனக்கு வந்து இந்த சாங்கில் வந்து ஒரு அதுவாக தானாக அமைஞ்சது. ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரல் அந்த அது முடிஞ்ச உடனே அப்படியே ஒரு ராக் ஃபீலில் ட்ராவல் ஆகும், முடிஞ்ச உடனே திருப்பி ஒரு ஹிப்ஹாப் ஃபீலில் ரேப் வரும், அண்ட் தென் திருப்பி ஒரு யூஸ்வல் ஒரு சினிமேட்டிக் ஃபீல் இருக்கும், அதுக்கப்புறம் ராக்லேயே போய் முடியும். இரவுகளில் முதல் முறையாய் ஏங்குகிறேன், நிலவொளியில் உன்னை நினைத்து துளி துளியாய் தூங்குகிறேன். போதும் வேதனை பெண்ணே உன்னை இப்போதே பார்த்தாக வேண்டும், பொங்கும் காதலை சொல்லும் வரை காற்றோடு காற்றாக வேண்டும். அருகினிலே உன்னருகினிலே முதல் முறையாய் ஏங்குகிறேன், நிலவொளியில் உன்னை நினைத்து துளி துளியாய் தூங்குகிறேன். இது பிளான் பண்ணிலாம் எதுவுமே பண்ணல. ஒரு டைரக்டர் ஏசி துரை அவர் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு நண்பர். ஸோ அவரோட எனக்கு வந்து ஒரு டென்ஷனில் இது மேலே ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம், ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ணோம், ரொம்ப நாள் டைம் எடுத்து ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த சாங்கு நல்லா ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் வந்து ஹரிஹரன் சார் பாடினார், கார்த்திக் நேத்தா எழுதின லிரிக்ஸு, அடிக்கடி முடி களைவதில் அபகரித்தா என்ற பாடல். அதுவும் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடிக்கடி முடி கலைவதில் அபகரித்தாய், நீ அனுதினம் என்னை தொலைத்திட வழிவகுத்தாய்.
அதே மாதிரி மற்ற 3 பாடல் வந்து மதன் கார்கி சார் எழுதியிருக்காரு. ஸோ அந்த பாடல்கள் எல்லாமே வந்து லிரிக் எழுதி கம்போஸ் பண்ணது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வார்கோதுமை கல்லோடுன்ற பாடல், அதுக்கப்புறம் நீண்டி கிடக்கும் அந்த மாதிரி ஒரு பாடல். ஸோ எல்லாமே எனக்கு இந்த படத்தில் வந்து எனக்கு ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வேற ஒரு கலர் காமிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சது இந்த படம். Check it out, we've got some breaks. We are gonna fight it. Flex. ஸ்கூல்ல சுத்துற நீமோ கூட்டு மசாலா சிக்ஸ் ஃபேஸ்புக்ல ஹச்சுன்னு தும்மினா 1000 லைக்ஸ் மசாலா சிக்ஸ். நெடுஞ்சாலை வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பண்ண படத்துக்கும் இதுக்கும் வந்து நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி பண்ண படம்லாம் வந்து ஒரு ரொமான்டிக் அண்டு ஒரு ஃபேண்டசி எல்லாமே ஒரு மாதிரி மிக்ஸ்டாக இருக்கும். இது வந்து இது வேறு ஒரு கைண்ட் ஆஃப் மூவினால் ஸோ ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இப்போ இருக்கிற சவுண்டுக்கும் அந்த 80s இருக்கிற அந்த இதுக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணி கிருஷ்ணாவோட ஹெல்ப்பால் ரொம்ப கரெக்டான ட்ராவல் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான ஒரு சவுண்டாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கிரிப்டு அந்த மாதிரி இருந்ததுனால பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே சவுண்ட் பண்ணிச்சு. எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒர்க் பண்ண மூவியில் எனக்கு நெடுஞ்சாலை வந்து ரொம்ப ஒரு பிடிச்ச மூவியாக இருந்தது. கடல் தாண்டி மலை தாண்டி நெடுஞ்சாலை இந்த படத்தில் வந்து தாமிரபரணின்ற பாடல் இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஃபோக் சாங் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பாடல் எதுக்கு பத்த வச்ச மனச குத்த வச்ச கொசுவம் போல என்ன பின்ன வச்சு முடியடியே பெருக்காமொழியே. இந்த படம் ஆடியோ லான்ச் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் அண்ட் முருகதாஸ் சார் வந்து லான்ச் பண்ணாங்க. ஏஆர் ரஹ்மான் சார் வந்து நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல என்னோட ஆடியோ ரிலீஸ்க்கு அவர் வருவாருன்னு சொல்லிட்டு. அதோட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நெடுஞ்சாலையில் எனக்கு கிடச்சிது. அதேமாதிரி அந்த படமும் வந்து நிஜமாகவே வந்து கிருஷ்ணாவோட இது நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். அவரோட இந்த டைரக்ஷன் இந்த படமே ஒரு புதுமையான ஒரு படமாக இருக்குது. அதே மாதிரி அதில் நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து ஆரி சூப்பராக நடிச்சிருக்காரு. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காங்க. பட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் மாதிரியே தெரியல. அவ்வளோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டாக அப்புறம் கோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த படம் வந்து நிஜமாகவே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடல் தாண்டி மலை தாண்டி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஏ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் ரோஜா 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 கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி ரோஜா கலர் பொம்மி உனக்கு யாரு மம்மி ஏ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும் நீ நில்லடி அவளுக்கு நான் சபாஷ் போடணும் ஊதா ஊதா மத்தவங்க நடந்து போனா வீதி வெறும் வீதி நீ தெருவில் நடந்து போனா எனக்கு சேதி தலைப்பு சேதி மத்தவங்க சிரிப்ப பார்த்தா ஓகே வெறும் ஓகே நீ சிரிச்சு பேசும்போது எனக்கு வந்துடுதே சீக்கே மத்தவங்க அழகு எல்லாம் மொத்தத்துல போரு போர் சிங்காரிவும் அழகுதானே போதைய தும்பீரு வீரு குலிங்கன பீரு ஊதா ஊதா வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி எங்களோடு வயலுக்கு வந்தாயா ஏத்தம் அரைத்தாயா அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா மானங்கெட்டவனே ஜாலி செம ஜாலி நீ உரசி போன பிறகு பார்த்தா காலி ஐயம் காலி மத்தவங்க கடந்து போனா தூசி வெறும் தூசி நீ கடந்து போக பரவும் குளிரு ஏசி விண்டோ ஏசி மத்தவங்க கண்ணுக்கெல்லாம் சிமாட்டி நீ சேட்ட சேட்ட என்னோடைய கண்ணுக்கு நீ எப்பவுமே காதல் கோட்ட நீ பாட்டுறேன் பாட்ட தேங்க்ஸ்யா. ஊதா 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 கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன் நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் நீ சொல்லடி அவனுக்கு நான் சலாம் போடணும் ஊதா 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 வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்குண்ணா ஹே ஆனா நாம வாழ தேடி போவ
ஒத்திகனா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா வாட்டரும் சேர்ந்துச்சுனா கொட்டுது காதல் தத்துவனா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் வளரலண்ணா ரொம்ப ஃபீலிங்குண்ணா லைஃப் ஒரு போட்டுங்கண்ணா சேஃப்டியா போட்டுங்கண்ணா லவ்ல மாட்டிக்கிட்டா சேத்துல சிக்கிடும்னா ஹிட்லரு டார்ச்சர் எல்லாம் ஹிஸ்டரி பேசுதுன்னா இவளுங்க டார்ச்சர் எல்லாம் யாருமே பேசலனா போதா மூணே வரில் போகும்னா போகாத போதனா அப்ப நீ விழுந்த நான் எழுந்திட மாட்டேன்னா ஒத்திக்கனா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் உழல்னா ரொம்ப ஃபீலிங்குண்ணா சாட்டர்டே டேட்டிங்னு கூட்டிட்டு போவானா ஆக்டிங்னா ஐயோ ஆஸ்கர் ஆக்டிங்னா ஹாயின்னு சொல்லிடுவா எஸ்கேப் ஆகிடுனா ஸ்கூட்டில ஏத்திக்குவா டெட்டெண்டு பார்த்துக்கனா கைய வீசி நீ எல்லாம் கண்ணா மூச்சு ஆடுவ கண்ணை திறக்கும் போதுதான் ஒன்ன நீயும் தேடு பட்டவன் சொல்லுற காதல வேணானா ஒத்திகனா மனசு நீ கொஞ்சம் தேத்திக்கனா குவாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா வாங்கண்ணா வணக்கங்கண்ணா மை சாங்க நீ கேளுங்கண்ணா நான் ஒல்லனா ரொம்ப வாழ தேடி போவ நீ வேணான்னு போனா தேவதாசாவ அவளேட்டாதான் பாய் பாய் டெல்வா பின்னால டோன்ட் கோ ஒத்திகனா மனசரி கொஞ்சம் தேத்திக்கனா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா ஒத்திகனா மனசரி கொஞ்சம் தேத்திக்கனா வாட்டரும் சேர்ந்துச்சுன்னா கொட்டுது காதல் தத்துவனா Come bro, welcome bro. Yes, song you hear bro. No blabber bro. Only feeling bro. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்படியே கொஞ்சம் இப்படி ஸ்லைடர் லெஃப்ட் இப்படியா அந்த கேப்ல பாருங்கடா அண்ணாச்சி படம் ரிலீஸ் ஆகல அண்ணாச்சி அதுக்குள்ள எப்படி டேய் போங்களேடா போய் தியேட்டர்ல பாரு இன்னைக்கு அடுப்பா இதான் நம்ம டைட்டில். ஹாய் பாலா இவன் தான் பாலா இது அவன் ஆளு இது அவன் ஆஃபீஸ் இதான் அவன் வேலை ஆனா வாய் பா ஏய் ஆம்பளையா இருந்த டாஸ்மாக்ல கூலிங் பியர் வாங்கடா பாத்துடலாம். சீன் போடுறியா? இங்க கவனிச்சிங்களா சுமார் முஞ்சிக்குமா தான் டீசன்ட் பல பல்பு வாங்கின பையன் அதனால
பாருங்க ஒரு அப்பதிகம். என் லைஃப் ஒளி வீசுதே அவ பின்னால பின்னாடி வராத. நான் கூட போனேன் லவ் சொல்ல ஏய் மௌன சாங்குன்னு ஆரம்பிச்சு சா வச்சிரும் உன்னை. வட போச்சு என்ன தெளிவா சொல்ற? சவுத் மெட்ராஸ் சிங்கத்தை வேட்டாச்சிட்டானுங்களா. அந்த கண் என்ன சொல்லுச்சு? எருமையோட புறகுல வயலின் வாசிச்சிட்டு ஒன்றும் காரியம் இல்லை. குமுதா ஹாப்பி என்னாச்சு? குமுதா ஹாப்பி. என்ன ஃபர்ஸ்ட் பாலா? லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. ஜானி ஜானி எஸ் பாப்பா ஃபைட் இருக்குதா இல்லையா? இருக்குது. நோ பாப்பா எங்கடா இருந்த? கூட தான் இருந்த. குயிக்கா வா பாப்பா. வாடா. சொல்லி ரிட்டர்ன் ஆஃப் தி டிராகன் சொல்லி. சொல்றமா